சென்னையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை கண்டறிந்து அவர்கள் யார் மூலம் அதனை வாங்குகிறார்கள், விற்பனை செய்பவர்கள் யார், மொத்த விற்பனை எங்கிருந்து செய்யப்படுகிறது என்பதை கண்டறிந்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில்தான் நடிகர் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலரும் போதைப்பொருள் சப்ளையர்கள் மூலமாக போதைப் பொருட்களை வாங்கியதை கண்டறிந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். நடிகர்கள் கைதானதை தொடர்ந்து சென்னையில் சொகுசு பார்ட்டி மூலமாக போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு நட்சத்திர விடுதிகளில் தீவிர கண்காணிப்பில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்படி சென்னை சாந்தோம் அருகே செயல்பட்டு வரும் பிரபல நட்சத்திர விடுதியில் கஞ்சா பார்ட்டி நடப்பதை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் அறிந்தனர். இதனை அடுத்து அங்கு சென்று போலீசார் தீவிர சோதனை நடத்தியதில் 3 அறைகளில் 10 பேர் கஞ்சா போதையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. விசாரணை செய்ததில் சந்தோஷ் என்பவர் தனது திருமணத்திற்கு பிறகு நண்பர்களுடன் கஞ்சா பார்ட்டி வைத்து கொண்டாட திட்டமிட்டது தெரிய வந்துள்ளது. அதன்படி நட்சத்திர விடுதியில் அறைகளை ஆன்லைனில் புக் செய்ததாகவும் பின்னர் கஞ்சா புகைத்தும் மது அருந்தியும் கொண்டாடியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 5 கிராம் ஓஜி கஞ்சா போதைப் பொருளை ஜெகதீஸ்வரர் என்பவர் வாங்கி வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெகதீஸ்வரனை விசாரணை செய்த போது விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த தனது பெண் தோழி ஐஸ்வர்யா என்பவரிடமிருந்து வாங்கியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனை அடுத்து கஞ்சா பார்ட்டியில் ஈடுபட்ட 10 பேரையும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பட்டினப்பாக்கம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதில் முக்கிய குற்றவாளியான திருச்சியை சேர்ந்த பெவன் ஆண்டனி பிரேசர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இவ்வழக்கில் தலைமறைவாக இருந்த இளம்பெண் ஐஸ்வர்யா என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமணத்திற்கு கஞ்சா விருந்து கொடுத்த கும்பல் கூண்டோடு சிக்கிய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.